கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். தூங்கும் முன்பாக தினம்தோறும் கேளுங்கள். ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த வசனத்தை சொல்லி தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிங்க. அது மாத்திரமல்லாமல் நைட் நேரத்தில் படுத்து தூங்கும் முன்பாக செல்ஃபோன் பார்க்காதீங்க. நைட் நேரத்தில் ரொம்ப நேரம் நான் 2 மணி நேரம் 3 மணி நேரம் செல்ஃபோன் பார்ப்பேன், எனக்கு அப்போ தான் தூக்கம் வரும். அதை கொஞ்சம் அது வேண்டாம். ஏன் அப்படின்னா, வரக்கூடிய காரியங்களை தேவன் வெளிப்படுத்தணும் அப்படின்னா நம்ம இருதயம் பரலோகத்தோடு கனெக்டிங்கில் இருக்கணும். நம்ம சிந்தனையில தேவையில்லாத உலக காரியம் இருக்கக்கூடாது. உலக கவலை, ஐஸ்வர்யம், தேவையில்லாத இந்த இச்சையான காரியம் எதுவுமே சிந்தனைக்குள்ள வந்துடக்கூடாது. அப்போ ஒரு குடும்பம் பரலோகத்தோடு தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா இந்த இரவு நேரத்தில் உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் சில ஆலோசனை கேட்கும்போது 10 பேர் இருப்பாங்க, ஆனா ஒருத்தங்க கேட்பாங்க. ஏன் அப்படின்னா, எனக்கு ஒரு தரிசனம் தரமாட்டாரா, எனக்கு ஒரு சொப்பனம் தரமாட்டாரா? இப்போ சில குடும்பத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, சர்ப்பத்தை பார்க்குறாங்க, எலியை பார்க்குறாங்க, நாயை பார்க்குறாங்க, பொல்லாத ஆவிகளை பார்க்குறாங்க, விக்கிரத்தை பார்க்குறாங்க, மாந்திரியத்தை பார்க்குறாங்க. இது எல்லாம் இந்த உலகத்துள்ள காரியம் தானே. இன்னும் ஒரு பக்கம் இருக்குல்ல, பரலோகத்தினுடைய காரியங்கள். சில குடும்பத்தில் பரிசுத்தவான்களை பார்ப்பாங்க. சில தேசத்தில் என்ன ஆபத்து வரப்போது காமிப்பாரு, வீட்டில் என்ன ஆபத்து வரப்போது காமிப்பாரு, குடும்பத்துக்குள்ள என்ன பிரச்சனை வரப்போது காமிப்பாரு, உங்க குடும்பத்தை எப்படி தேவன் ஆசீர்வதிக்கிறார் அதையும் காமிப்பாரு. இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய பிள்ளைகள் நைட் நேரத்திலே குடும்பத்துக்குள்ளே ஒருமனப்பட்ட ஆவி இருக்கா? ஏன்னா சில வீட்டில் கணவன் மனைவி எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, பேசாமல் இருப்பாங்க. பிள்ளைகள் பார்த்தா அம்மா அப்பா மேலே கோபமாக வைராக்கியமாக இருக்கும். பரலோக தரிசனம் பார்க்கணும், தரிசனம் பார்க்கணும், நான் ஆவியில் இருக்கணும், நான் தேவனோடு தொடர்பு கொள்ளணும், எனக்கு இந்த உலகத்துள்ள காரியம் எனக்கு வேண்டாம், நான் ஸ்பிரிச்சுவலில் வளரணும் அப்படின்னா நைட் நேரத்தில் தனி ஜெபம் பண்ணுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திர பலி செலுத்துங்க, தேவனோட சமூகத்தில் காத்திருங்க. நைட் நேரத்தில் கையில் பைபிள் எடுத்து வாசிங்க, கர்த்தரை துதிங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் இருக்கு. நான் பைபிள் ஃபுல்லாக வாசித்து பார்த்ததுல ஆசீர்வாதம் இருக்கு. அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஆவியில் இருக்கணும், உண்மை இருக்கணும். தீட்டான காரியமோ அருவருப்பான காரியமோ பொய்யான காரியமோ நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அதெல்லாம் தண்டனை போயிட்டு இருக்கு. ஒரு குடும்பம் பரலோகத்தோடு தொடர்பு கொள்ளும் போது கர்த்தர் வெளிப்படுத்துவார். உங்க வீட்டுக்குள்ள என்ன நடக்க போகுது, குடும்பத்தில் இன்னும் யாரும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க, கர்த்தரை விட்டு ஏதாவது வழி விலகுறாங்களா, ஏதாவது சத்துரு தொடர்றானா, உங்க குடும்பத்துக்கு விரோதமா யாராவது ஏதாவது செய்யறாங்களா, எல்லாமே தேவன் வெளிப்படுத்துவார். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். சில குடும்பத்தில் வீடு கட்டணும்னு சொல்லி கேட்பாங்க. சொந்தமாக ஒரு வீடு கட்டணும், வாடகை வீட்டில் இருக்கிறோம், பணம் ஃபுல்லாக வாடகை வீட்டுக்கே போயிட்டுருக்கு, கொஞ்சோண்டு ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா இருக்குது, ஒரு இடமும் வாங்கணும், ஒரு வீடும் கட்டணும் அப்படிம்பாங்க. நாங்கள் சர்ச்சுக்கு போகிறோம், நாங்கள் பைபிள் வாசிக்கோம், நாங்கள் உண்மையாக இருக்கோம், நாங்கள் தேவனுக்கு பிரியமானபடி தான் வாழ்கிறோம், சின்ன வீடாவது சின்ன ரூம்பாவது கட்டணும் அப்படிம்பாங்க. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து எங்களுக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்துங்கப்பா,
இந்த பூமியிலே அப்பா எங்களுக்கு ஒரு சொந்த வீடு தாங்கப்பா, நாங்கள் எங்கே வீடு கட்டணும், எந்த இடத்துல கட்டணும் எங்களுக்கு வெளிப்படுத்துங்கப்பா, எங்கள் கையில் இவ்வளோதான்ப்பா பணம் இருக்குது, இதை வச்சு நாங்கள் செய்யணும்ப்பா, ஆசீர்வதிங்கப்பா, குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா, தேவைகளை சந்திங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. அப்போ தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் தான் காத்திருக்கணும். நைட் நேரத்தில் ஏன் அந்த செய்தி அனுப்புகிறோம் அப்படின்னா, நீங்கள் காத்திருக்கணும். செல்ஃபோன் எடுத்து இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த வீடியோ பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அப்படி போகக்கூடாது. வேறு வேறு வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்டுருக்கக்கூடாது. நைட் நேரத்தில் நான் வந்து ஃப்ரெண்டுகிட்ட பேசிகிட்ருக்கேன், பல மணி நேரம் நான் ஃபேமிலியில் தானே பேசிகிட்ருக்கேன், சொந்தக்காரன்ட்ட தானே பேசிகிட்ருக்கேன், கிடையாது. ஒரு மனுஷன் ராத்திரி குறிப்பிட்ட மணி நேரத்துக்கு அப்புறம் செல்ஃபோன் தொடாமல் தேவனோடு 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 தொடர்பு கொண்டாச்சு அப்படின்னா அவங்க வாழ்க்கை ஆசீர்வாதம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். உங்கள் இருதயம் தேவனோடு இருக்கா, இல்லை ஏதாவது ஒரு காரியத்தில் இழுத்துக்கிட்டே இருக்கா? ஏன்னா சில குடும்பத்தில் வீட்டில் கொஞ்சம் கடன் அதிகமாக இருக்கும், அந்த பிரச்சனை சரியானா போதுமே அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டுமே யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ என் சிந்தனையில் நான் என்ன யோசிக்கிறேன், என் இதயத்துக்குள்ள என்ன இருக்குது, எல்லாம் தேவனுக்கு தெரியுங்களா? தரிசனம் தரணும், சொப்பனம் தரணும் அப்படின்னா நான் தேவனுடைய சமூகத்தில் எப்படி இருக்கிறேன் அதை பார்ப்பார்ல. சில வீட்டில் ரொம்ப கவலைப்பட்டு ரொம்ப கண்ணீர் வடிப்பாங்க. அந்த வீட்டில் பார்த்தா அவ்வளோ பிரச்சனை இருக்கும், தேவன் வெளிப்படுத்துவார். உன் வீட்டுக்குள்ளே தான் நடக்கு, உடனே வெளிப்படுத்துவார். எத்தனையோ குடும்பம் இருக்குது, கோடிக்கணக்கான குடும்பம் இருக்குது. வரக்கூடிய காரியத்தை தேவன் வெளிப்படுத்திடுவார். அதுக்கப்புறம் அதுக்காக ஜெபிப்பாங்க. ஒவ்வொரு வீட்டிலையுமே தேவன் வெளிப்படுத்துவார். வெளிப்படுத்தி வெளிப்படுத்தி தமது ஜனங்களை காப்பாற்றுகிறார். மத்தேயு சுவிசேஷத்திலே கிறிஸ்துவின் பிறப்பிலே சொப்பனத்தின் மூலியமா வெளிப்படுத்திடுவார். பைபிள்ல நிறைய இடத்துல சொப்பனத்தின் மூலியமாக, தரிசனத்தின் மூலியமாக ஜனங்களை தேவன் வழிநடத்திட்டே இருப்பார். அது ஒரு பெரிய கிஃப்ட். அந்த கிஃப்ட் இருக்கிற குடும்பம் பாதுகாக்கப்படும். அதுக்கு நாங்கள் என்னென்ன செய்யணும்? உங்கள் இருதயம் தேவனோடு இருக்கணும். சரி, நைட் நேரம் மட்டும் இருந்தால் போதுமா? கிடையாது. 24 hours. 24 hours இந்த உலகத்தினுடைய காரியங்கள் இதெல்லாம் அழிஞ்சு போயிடும். உங்களுக்கு பரலோக கிஃப்ட் வேணும் அப்படின்னா தேவையில்லாத ஃப்ரெண்டோ, தேவையில்லாத சிந்தனையோ, தேவையில்லாத சண்டையோ, வைராக்கியமோ, கசப்போ, வெறுப்போ எங்கேயுமே இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஓப்பன் ஹார்ட், அன்பு கூறுகிற பிள்ளைகளாக இருக்கணும். ரகசியத்தை பாதுகாத்து கொள்ள தெரியணும். அழகா வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல். ரகசியத்தை வெளிப்படுத்தும் போது அதை டக்கு டக்குன்னு போய் அடுத்த போய் சொல்லிட்டு கூடாது. எனக்கு சில ஜெபக்குறிப்பு வரும். நான் நேற்று இதை பார்த்தேன், முந்தானாத்து அதை பார்த்தேன் அப்படிம்பாங்க. உடனே நான் கேட்பேன், தேவன் என்கிட்ட சொல்ல சொன்னாரா, சொல்லுங்க அப்படிங்க. ஏன்னா சில குடும்பத்திலே சொப்பனம் பார்த்துருவாங்க, தரிசனம் பார்த்துருவாங்க. அதை யார்ட்டையா சொல்லி தேவன் சொல்ல சொன்னாரா? சில காரியங்கள் ரகசியத்தை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தி ஜெபிக்க வைப்பார். ஏன்னா ஃபோன் மூலியமா வேற யார்ட்டெல்லாமோ தொடர்பு கொள்றாங்க. ரகசியத்தை போய் வேற ஆள்கிட்ட போய் சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை வரப்போகுது, கணவருக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது, பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது, குடும்பத்துக்குள்ள ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படின்னா வீட்டில் உள்ள தாய்மாருக்கு, வீட்டில் யார் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க மூலியமா தேவன் பேசிக்கிட்டே இருப்பார். உன் வீட்டில் இப்படி ஒரு பிரச்சனை வரப்போகுது, அழுது ஜெபி, கண்ணீரோடு ஜெபி, குடும்பத்துக்கு வேலை அடைத்து ஜெபி, என் சமூகத்தில் காத்துரு. தேவன் நம்ம மேலே அவ்வளோ அன்பா இருக்காரு. நம்ம மேலே அவ்வளோ அன்பா இருக்காரு. அவர் அன்பின் தேவன். அவர் நம்மளை நேசிக்கிறார். நம்முடைய ஜனத்தை வழி நடத்துகிற தேவன், நம்மளை பாதுகாக்கிற தேவன், நம்மளை பராமரிக்கிற தேவன், நம்மளை உருவாக்குற தேவன். அவர் நம்மளை சிருஷ்டித்தவர். அவர் நம்மளை ஒரு நாளும் மறக்க மாட்டார்.
சில குடும்பத்தில் என்கிட்ட வரும்போது ஜெபிக்க வரும்போது சொல்லுவாங்க, எங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு அப்படிம்பாங்க. தேவன் எங்களை மறந்துட்டாரோ அப்படிம்பாங்க. கிடையாது, கிடையாது. 24 மணி நேரம் வாழ்க்கையிலே செல்ஃபோன் 4 மணி நேரம், 3 மணி நேரம், 5 மணி நேரம் பார்க்குற எத்தனையோ குடும்பங்கள் பெருகிட்டு, 4 மணி நேரம், 5 மணி நேரம் பைபிள் வாசிக்கிற குடும்பம் பெருகிட்டா, நல்லா யோசித்து பாருங்களேன். நான் இன்னைக்கு ஒரு 3 மணி நேரம் பைபிள் வாசித்தேன், நான் இன்னைக்கு ஒரு 4 மணி நேரம் பைபிள் வாசித்தேன், நான் இன்னைக்கு ஒரு 1 மணி நேரம் பைபிள் வாசித்தேன், அப்படி சொல்லுங்களேன். அப்படி சொன்னால் ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா அதுக்குள்ள மெத்தட், அதுக்குள்ள வழிமுறைகள், அதுக்குள்ள நேரம், இதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். உங்கள் வீட்டில் தனியாக ஒரு டேபிள், பைபிள், டைரி, பேனா, நீங்கள் ராத்திரி உட்காந்து பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணி விழித்திருந்தால் உங்கள் குடும்பத்துக்கு கர்த்தர் வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துவார். இல்லை பிரதர், நான் ராத்திரி கிடந்து பைபிள் வாசிக்க எனக்கு நேரம் இல்லை, நான் செல்ஃபோன் தான் பார்க்கேன், எனக்கு ஜெபிக்க நேரம் இல்லை, எனக்கு துதிக்க நேரம் இல்லை, நான் இஷ்டம் போல வாழ்ந்துட்டுருக்கேன், என் கூட பேசுவாரா? தண்டனை பற்றி பேசிகிட்டு இருப்பார். ரகசியங்களை வெளிப்படுத்தணும் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம காத்திருக்கிறோம். தேவன் நமக்கு ஏகப்பட்ட கிஃப்ட் தருவார். சில குடும்பத்தில் தரிசனம் பார்க்கும்போது சொல்லுவாங்க, நான் நகையை பார்த்தேன், நான் பரலோகத்தை பார்த்தேன், எத்தனையோ காரியங்கள் இருக்கு. அது ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள காரியங்கள். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு ரகசியத்தை வெளிப்படுத்துவார். அந்த ரகசியம் தெரியணும் அப்படின்னா உங்க இருதயம் தேவனோடு இருந்தால், உங்க இருதயம் செம்மையா இருந்தால், உங்க இருதயத்துக்குள்ளே கரை இல்லாத ஒரு சுத்தமான இருதயமா இருந்தால், உங்க இருதயத்துக்குள்ளே தேவையில்லாத ஒரு சண்டையோ பகையோ எரிச்சலோ இல்லாமல் இருந்தால் கர்த்தர் வெளிப்படுத்துவார். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு என்று எழுதப்பட்டிருக்கு. தம்முடைய ஊழியக்காரரை தீர்க்கதரிசிகளாக வைத்திருக்கிறார். தேவனுக்கு பிரியமான ஒரு இருதயமா இருந்துச்சு அப்படின்னா அவங்கள தீர்க்கதரிசிகளாக வைத்திருப்பார். தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற இருதயமா இருக்கணும். தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற இருதயமா இருக்கணும். அதுதான் முக்கியமான பாயிண்ட். தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற இருதயமா இருந்துச்சு அப்படின்னா தீர்க்கதரிசியா வச்சிருப்பார். ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தேவன் நம்மளை பார்த்துட்டே இருப்பார். பழைய வாழ்க்கை, பழைய காரியங்கள், பழைய சுபாவங்கள், பழைய எண்ணங்கள், பழைய ஃப்ரெண்டு, பழைய 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 காரியங்கள், இது எல்லாம் கேடான காரியங்கள் தொடருதா? இல்லை தேவனோடு 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 தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய பாதப்படியிலே விழித்திருந்து 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 அந்த கிருபை மகா பெரிய கிருபை. இரவு நேரத்திலே ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். என்ன வசனம் எல்லாருக்கும் தெரியும். தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தை, ஒரு சின்ன விஷயம் கூட செய்ய மாட்டார். ஒரு காரியத்தையும் வெளிப்படுத்தாமல் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற. அப்ப அப்படிப்பட்ட கிஃப்ட் நமக்கு தந்தால் ஆசீர்வாதமா இருக்கும். சில வீட்டுக்குள்ள நிறைய கஷ்டங்கள் இருக்கும். கேளுங்க, அப்பா என் வீட்டில் உள்ள காரியம் எனக்கு முதல்ல வெளிப்படுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி கேளுங்க. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, மே நன்றியோடு துதிக்கிறோம் சுதிரப்பா. கர்த்தராகிய இயேசு ராஜாவே, மே நன்றியோடு துதிக்கிறோம் சுதிரப்பா. எங்களுக்குள்ளே வாசம் பண்ணிட பரிசுத்த ஆவியானவரை உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுதிரப்பா. இரவு நேரத்தில் இணைந்துக்கிற குடும்பத்தை உங்களுடைய பாதவில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்காக உமக்கு 1000 மடங்கு நன்றி செலுத்துகிறோம். இரவு நேரத்தில் இணைந்துக்கிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேலி அடைபடட்டும். குறைகள் குற்றங்களை மன்னிங்க, பரிசுத்தப்படுத்தி பிள்ளைகளை ஆசிரியங்க. உம்முடைய கரம் பிள்ளைகளை தொடரட்டும். விசேஷமாக எந்த நாட்டுக்குள்ளே இணைந்துக்காங்களோ அந்த இடத்துக்குள்ளே குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உங்கள் பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிங்க. கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வாழ்க்கையில் கத்தரை விட்டு தள்ளி போன எல்லா குறைகளெல்லாம் மன்னித்து பிள்ளைகளோட வாழ்க்கையில் என்ன தேவையோ அந்த தேவைகளெல்லாம் நிரப்பி பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. இன்பமான தூக்கம் தாங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தரிசனத்தின் மூலியமாக வெளிப்படுத்துங்க. அப்பா அந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்க கத்த கிருபை செய்யுங்க. இணைந்திருக்கிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும்.
கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். ஆமோஸ் 3:7 எல்லா குடும்பத்துக்கும் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. யாரெல்லாம் விரும்பி கேட்குறாங்களோ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விசேஷமாக அப்பா அந்த அபிஷேகத்தை தாங்கப்பா. தரிசனத்தின் மூலியமாக வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்தி அப்பா பிள்ளைகளோட வாழ்க்கையிலே நன்மைகளை பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எல்லா கிருபையெல்லாம் தாங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவன்கள் அர்ப்பணிக்கிறோம். இரவு நேரத்தில் நைட் ஷிஃப்ட்ல, நைட்டு டிரைவிங் லைனில், நைட் நேரத்தில் யாரெல்லாம் வெளியில் இருக்கிறாங்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூடட்டும். எல்லா நாச மோசங்களுக்கு, எல்லா ஆபத்துக்கு விலக்கி கர்த்தர் கூட இருந்து அப்பாவுடைய செட்டைகளுக்கு மூடி மறைத்து பாதுகாத்துள்ளுங்க. ஹாஸ்பிட்டல்ல, அவசர சிகிச்சையில், ஐசியூவால, இன்பெட்டில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் பல மாசங்களாக, வருஷங்களாக நோய்பட்டு எந்த குடும்பத்தில் ஜெபிக்கிறாங்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொடட்டும். கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொடட்டும். எந்த நாட்டுக்குள்ள இருக்கிறாங்களோ அந்த ஜனங்களை கர்த்தர் இப்பொழுதே தொட வேண்டும்பா. லிது நீமா ஹதனமரு சந்தரபலஹுரது ரதுரிபி ஹிபிலாஹசிபி கபுதிபி கேதுனா எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் தொடுங்கப்பா. கர்த்தர் தொடுங்கப்பா. கர்த்தர் தொடுங்கப்பா. கர்த்தர் தொடுங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் தொடுங்க. தூனி ஹோபி சிபி கபது ரபலஹரது ரது ஷபலஹதிரிபி கபுதிபி கேதுனா லிபோ ஷபலஹதிபி லிபி லஹோரிபி லஹரது ரதுனி ஷபலஹோபி லஹாரிபி லஹரது. எந்த குடும்பத்தில் கர்த்தரை விட்டு தள்ளி போய் இருக்கிறாங்களோ அந்த பாவத்தை மன்னித்து அந்த குடும்பத்தை மறுபடியும் மீட்டுக் கொள்ளுங்க. கற்பத்தினியா ஜெபிக்கிறாங்கப்பா. கர்த்தர் மனமருங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. எந்த குடும்பத்தில் டெலிவரி போகிறாங்களோ கர்த்தர் கூட இருங்க. வாலிப பிள்ளைகள் இணைந்துக்காங்கப்பா. வாலிப பிள்ளைகளை கர்த்தர் மீட்டெடுங்க. உங்களுடைய சமூகத்தில் அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எத்தனையோ தேவைகள் உண்டு. அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் எல்லா தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திங்கப்பா. சில குடும்பத்திலே வேற வேற நாட்டுக்குள்ள இருக்காங்க. அவங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் ஆசீர்வதிங்க. சில குடும்பத்திலே கண்ணீரோடு, வேதனையோடு, துக்கத்தோடு இருக்காங்க. இந்த இரவு நேரத்திலே துக்கத்தை மாற்றி மறுபடியும் ஆசீர்வதிங்க. உங்களுடைய ஜீவன்கள் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் குறைகளெல்லாம் நீக்கி மறுபடியும் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. தேவன் அவர்களே அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக இருக்கிற குடும்பங்கள் உங்களோட வாழ்க்கையில் என்ன தேவைகள் இருக்கும் அந்த தேவைகள் எல்லாவற்றையும் தந்து ஆசீர்வதிங்க. இந்த மாசத்தினுடைய எல்லா தேவைகளெல்லாம் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. படிக்கிற பிள்ளைகளை உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்காங்க, உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் பிரிந்து போயிருக்காங்க, சமாதானத்தை கட்டிடுங்க, இணைத்து வைங்க. பிரிந்த குடும்பங்கள் மறுபடியும் இணைந்து வாழ்கிறத கிருபை செய்யுங்க. சில குடும்பத்தில் விதவையாக இருக்காங்க, திக்கற்ற பிள்ளையாக இருக்காங்க, ஏழை எளிய ஜனமாக இருக்காங்க. உங்களோட வாழ்க்கையில் என்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவைகள் கர்த்தர் சந்திக்கணும். சில குடும்பங்கள் நைட் நேரத்தில் தூக்கம் வராமல் தற்கொலை எண்ணங்கள், மரண பயம், இனிமேல் யாருக்கா வாழ வேண்டும்? அப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தர் தொடுங்க. குடும்பம் ரட்சிக்கப்படாமல் இருக்கு, விக்கிரக வழிபாடுல இருக்கிறாங்க, பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருக்காங்க, கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க, விபச்சார அடிமை, மதுபான அடிமை, போதை காரியங்கள், கஞ்சா பழக்கம், அசுத்தமான பாவத்துக்குள்ளே அப்ப விழுந்து போய் கிடக்குறாங்கப்பா. அந்த குடும்பத்தை கர்த்தர் தூக்கி எடுங்கப்பா. எல்லா பொல்லாத கிரிகளும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பாதுகாப்பு உண்டாட்டும். எல்லா தேச ஜனங்களையும் கர்த்தர் வேலி அடைங்க. வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அவங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் பாதுகாப்பு தாங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலி அடைங்க. வேற நாட்டுக்குள்ள இருக்காங்கப்பா. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்ன சொன்னீங்க ராஜா? இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம்ப்பா. எல்லா தேச ஜனங்களை கர்த்தர் வேலி அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. உங்க நாம மேம்படட்டும். வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்கப்பா. அதிகாலையில் உங்களுடைய பாதத்தில் கண்வெளிக்கு கிருபை செய்யுங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தரின் நாமத்துக்குள்ளே எங்க எல்லாருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ண திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்ம நினைவு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.